கோட் படம் தமிழ்நாட்டில் 200 கோடி ரூபாய் வசூல் வேட்டையை எட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லியோ படத்தை தொடர்ந்து மீண்டும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சாதனையை விஜய் செய்து கெத்து காட்டியுள்ளார். ஏஜிஎஸ் தயாரிப்புல வெங்கட் பிரபு இயக்கத்துல கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியானது. இதுவரை கோட் திரைப்படம் 450 கோடி ரூபாய் வசூலை நெருங்கி உள்ளதாக கூறாங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் மட்டும் 200 கோடி என்கின்ற மைல்கல்லை கோட் படம் எட்டியிருப்பதாக வெளியான தகவல்களால் தளபதி ரசிகர்கள் கொண்டாட்டம் அடைந்துள்ளனர். யுவன் சங்கர் ராஜா இசையில வெளியான மட்ட பாடலின் வீடியோவும் வெளியாகி விஜய் மற்றும் த்ரிஷா ரசிகர்களை உச்சகட்ட சதஸ்ல ஆழ்த்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 200 கோடி ரூபாய் வசூல் என்கின்ற இமாலய சாதனையை இதுவரை 3 படங்கள் மட்டுமே பண்ணிருப்பதாக கூறாங்க. பொன்னியின் செல்வன், லியோ மற்றும் கோட் உள்ளிட்ட படங்கள் தான் இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ளன. ரஜினிகாந்தின் ஜெயிலர் படம் கூட 200 கோடி ரூபாய் வசூலை தமிழ்நாட்டில் கலெக்ட் செய்யவில்லை என்று கூறுகின்றனர். அதிலும் தளபதி விஜயின் லியோ மற்றும் கோட் என அடுத்தடுத்து 2 படங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே 200 கோடி வசூலை அள்ளியிருப்பதாக கூறுகின்றனர். தமிழ்நாட்டின் வசூலையே தளபதி விஜயின் சம்பளமாக வாங்கியிருக்கிறார் என்றும், ஓவர்சீஸ் வசூல் மற்றும் மற்ற மாநில வசூல் தான் தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்றும் பேச்சுகள் அடிபட்டு வருகின்றன. கோட் படத்தின் வசூல் தமிழ்நாட்டில் மட்டுமே 200 கோடியை எட்டியுள்ள நிலையில தளபதி 69 படத்தின் தமிழ்நாட்டின் வசூல் மட்டும் 275 கோடி முதல் 300 கோடி வரை வர வாய்ப்புகள் அதிகம் என்கின்றனர். உலகம் முழுவதும் அந்த படம் 700 கோடி முதல் 800 கோடி ரூபாய் எட்ட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஆனால் வினோத் இயக்கத்துல படம் தரமான சம்பவமாக வந்தால் மட்டுமே 1000 கோடிக்கு மேல் மிக பெரிய வசூல் வேட்டையை படம் செய்யும் என்றும் கூறுகின்றனர்.